அதே நிலை எதிர்காலத்தில் உருவாக போகிறது. எந்த சக்தியாலும் தமிழகத்திலே இவர் ஆட்சி விடத்தில் அமர்வை தடுக்க இயலாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்திருக்கிறது. புதரச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில், நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, கேரளாவை சென்றாலும் சொல்லுகிறார்கள், ஆந்திராவுக்கு சென்றாலும், கர்நாடகத்துக்கு சென்றாலும், வேறு மாநிலத்திற்கு சென்றாலும் கூட இவருடைய ஆற்றலையும் தொலைநோக்கு பார்வையும் எண்ணி பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய். எனக்கு தேவையில்லை. மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் எனக்கு வந்தாலும் மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் என்று களத்திலே இறங்கி இருக்கிறார். இதை நான் சொல்வதற்கு காரணம் அவருடைய மனிதநேயம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே தலைவரை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் உறுதிமொழி எடுத்தோம். ஜாதி மத பேதமற்ற சமுதாயத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் துணிந்து அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். நான் தூய்மையோடு இந்த பணிகளை ஆற்றி இருக்கிறேன், எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தான் அந்த பணிகளை ஆற்றுவதற்கு முதலே புரட்சி தலைவர், இரண்டாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், மூன்றாவது வெற்றி தலைவராக இருக்கிற, மக்களால் இன்றைக்கு போற்றப்படுகிற, பாராட்டப்படுகிற, மக்கள் சக்தியாக உருவாகியிருக்கிற, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தலைவருடைய பின்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் அதை சொல்வதற்கு காரணம், மூன்றாவது தலைமையில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன். மூன்றாவது முறை என்பது நேற்று அங்கே சென்று விட்டு வந்தார்கள். திருச்செங்கோட்டில் இருக்கிற ஆலயத்திற்கு பொதுச் செயலாளர் அண்ணன் குசி ஆனந்த் அவர்கள் சென்று விட்டு வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், நான் சொன்னேன் அர்த்தநாரி ஈஸ்வரன் என்னுடைய குலதெய்வம் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், ஆண் பாதி பெண் பாதி என்று சொன்னார்கள். அதுதான் இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வரலாறு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆணுக்கு சம உரிமை பெண்களுக்கு வேண்டும். இந்த நிலையை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு கூட திண்டல் முருகன் மலைக்கு சென்று வந்து இருக்கிறார். முருகன் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் முருகனை பற்றி தெரியும், சக்தி வாய்ந்தவர். முருகன் அருள் எப்படி இருக்கும் என்பதை நாடே அறியும். திருச்செந்தூரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் காணுகிற போது நரகாசுரனை அழித்த காட்சிகள். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், நாடு நன்றாக இருக்க, நாட்டு மக்கள் நலமாக இருக்க, தேசம் சரியாக இருக்க, தேசத்திலே வாழுகிற நாம் அனைவரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு